இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் 9வது நாள். 9வது நாளாகிய இன்றைய தியான சிந்தனைகள் அனைத்தையும் கடவுளுடைய பாதத்தில் வைத்து நாம் ஜெபிப்போம். ஒரு ஜெப உணர்வோடு இந்த தியானத்தில் பங்கெடுப்போம். ஜெபிப்போமாக. எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தி வரும் அன்பு தந்தையே இறைவா, இதோ 9வது நாளாக்கிய இன்றைய தியானத்தை உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையில் நாங்கள் வியப்புக்குரிய அனைத்தையும் நாங்கள் பார்க்கும்படி எங்களுடைய கண்களை பிரகாசித்தரலும். நாங்கள் உம்முடைய வார்த்தையை தெளிவாக கேட்கும்படி எங்கள் காதுகளை திறந்தரலும். உம்முடைய வார்த்தையை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளும்படி எங்கள் உள்ளத்தை திறந்தரலும். இந்த மன்றாட்டுகளெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய தியானத்தில் இந்த தியானத்தின் பொழுது ரோமேருக்கு எழுதிய திருமுகத்தை நாம் ஆழமாக தியானித்து வருகிறோம். ஏன்னா அதில் தான் முழு நற்செய்தியும் அடங்கியிருக்கிறது. இதில் தான் முழு நற்செய்தியும் அடங்கியிருக்கிறது. எனவே இது மிகவும் முக்கியமானது. எனவே சில நாட்களாக நாம் இந்த ரோமேருக்கு எழுதிய திருமுகத்தை நாம் தியானித்து வருகிறோம். இப்பொழுது நாம் இருப்பது 2வது பகுதி, அதாவது ரோமேருக்கு திருமுகத்தில் 2வது பகுதி, தியானத்தின் 2வது பகுதி அல்ல, ரோமேருக்கு எழுதிய கடிதத்தில் 2வது பகுதி. முதல் பகுதி என்ன? முதல் பகுதி ரோமேருக்கு எழுதிய திருமுகம் முதல் அதிகாரம் 1 முதல் 17 முடிய வசனங்கள் முதல் பகுதி. ரோமேர் முதல் அதிகாரம் 1 முதல் 17 முடிய வசனங்கள் முதல் பகுதி. அதில் பவுலடிகளார் இந்த ரோமேருக்கு எழுதிய கடிதத்திற்கு ஒரு முன்னரை வழங்குகிறார். அதை நாம் பார்த்தோம், தியானித்தோம், சிந்தித்தோம். இப்பொழுது அந்த கடிதத்தின் 2வது பகுதி, தியானத்தின் 2வது பகுதி அல்ல, அந்த கடிதத்தின் 2வது பகுதி. இந்த 2வது பகுதி என்ன? மனிதர் அனைவரும் குற்றவாளிகள். அவ்வளவுதான். மனிதர் அனைவரும் குற்றவாளிகள் என்பதால் மனிதர் அனைவருக்கும் மீட்பு தேவைப்படுகிறது. மனிதர் அனைவருக்கும் நற்செய்தி தேவைப்படுகிறது. இந்த வசனங்கள், இந்த பகுதி எங்கிருந்து ஆரம்பிக்குது? இது ரோமையர் முதல் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 3வது அதிகாரம் 20 முடிகிறது. மீண்டும் கூறுகிறேன், ரோமையர் முதல் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 3வது அதிகாரம் 20வது வசனம் முடிய இந்த பகுதி வருகிறது. மனிதர் அனைவரும் குற்றவாளிகள், எனவே மனிதர்களுக்கு மீட்பு தேவைப்படுகிறது. அன்பானவர்களே, ஒரு சில வேளைகளில் உங்களுக்கு ஏதாவது ஒரு வசனமோ ஒரு சின்ன சந்தேகமோ இருந்தால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஆனால் இந்த முக்கியமான கருத்தை மனதில் வையுங்கள். இந்த பகுதி எதை பற்றி சொல்லப்படுகிறது என்பதை, அந்த முக்கியமான கருத்தை மட்டும் மனதில் வைத்தால் நமக்கு எல்லாமே புரியும். ஓரளவுக்கு புரியும், கண்டிப்பாக புரியும். ஆக நாம் இந்த பகுதியில் ஒவ்வொரு பிரிவாக பவுலடிகளார் மக்களை, இந்த உலகத்தில் எல்லா மக்களையும் பிரிக்கிறார். முதலாவதாக இறை பற்று இல்லாதவர்கள், அவர்களும் குற்றவாளிகள். அது நாம் பார்த்தோம். அதுதான் முதல் அதிகாரம், ரோமர் முதல் அதிகாரம் 18லேருந்து 32 முடிய வசனங்கள். 18லேருந்து 32 முடிய வசனங்கள் இறை பற்று இல்லாதவர்கள் குற்றவாளிகள். அடுத்தது 2வது அதிகாரம், நாம் நேற்று தினம் பார்த்தோம். 2வது அதிகாரம் 1 முதல் 11 முடிய வசனங்கள். 2வது அதிகாரம் 1 முதல் 11 முடிய வசனங்களில் நல்லவர்கள் என்று சொல்லி கொள்பவர்களும் குற்றவாளிகள். நாங்கள் மற்றவங்க மாதிரி இல்லை, நாங்களும் நல்ல வாழ்க்கை வாழ்கிறவங்க அப்படின்னு தங்களுக்குள்ளேயே ஒரு எண்ணம், ஒரு நல்லவர்கள் என்ற எண்ணம், நல்லவர்கள் என்று அவர்களும் கடவுளுடைய பார்வையில் குற்றவாளிகள். கடவுளுடைய தண்டனைக்கு அவர்கள் உரியவர்கள், அவர்களும் பாவிகள். அடுத்து 3வது பிரிவு ரோமேர் 2வது அதிகாரம் 12 முதல் 16 முடிய. ரோமேர் 2வது அதிகாரம் 12 முதல் 16 முடிய. அதாவது திருச்சட்டம் இல்லாதவர்கள், கடவுளுடைய வார்த்தை கேட்காதவர்கள், கடவுளுடைய வார்த்தை அறியாதவர்கள், அவர்களும் குற்றவாளிகள். அவர் தங்களுடைய மனசாட்சி பிரகாரம் கடவுள் அவர்களுக்கு தீர்ப்பு வழங்குவார். இது புரிந்தால் நன்றாக இருக்கும். இந்த பிரிவுகள், இந்த எப்படி பவுலுடைய பிரிக்கிறார் அது புரிந்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து பிரிவு இன்னைக்கு நம்ம பார்க்க போவது ரோமேர் 2வது அதிகாரம் 17லிருந்து வசனங்கள். ரோமேர் 2வது அதிகாரம் வசனங்கள் 17 முதல்
29 முடிய நம்ம பார்க்க போகிறோம். இங்கே யார் குற்றவாளிகள்? மத பக்தர்கள் குற்றவாளிகள். இந்த சோ கால்டு ரிலிஜியஸ் பீப்புள், மத பக்தர்கள். நாங்கள்லாம் விடாமல் கோயில் போகிறோம், ரொம்ப நல்லது. நாங்கள் எல்லாம் தான தர்மம் பண்ணுறோம், நாங்கள் கடவுளுக்கே காணிக்கை கொடுக்குறோம். குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட கலர் ட்ரெஸ் போடுறது, ஆடை அணிவது, அது குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட உணவு அருந்துவது, குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட உணவு மாற்றி வைப்பது, அருந்தாமல் இருப்பது, இந்த மாதிரி மத பக்தர்கள். இவர்கள் நல்லவர்கள் தான், ஆனால் மத பக்தி, நாங்கள் எல்லா கட்டளைகளையும் கடைப்பிடிக்கிறோம், கடவுள் சொன்னதெல்லாம் கடைப்பிடிக்கிறோம், ரொம்ப நல்லது. ஆனால் பவுலுடைய சொல்கிறார், நீங்களும் குற்றவாளிகள் தான், நீங்களும் கடவுளுடைய தண்டனைக்கு உரியவர்கள். அப்போ இங்கே மத பக்தர்கள் என்று சொல்லும் பொழுது பவுலடிகளார் என்ன செய்கிறார்? ஒரு குறிப்பிட்ட மத பக்தர்களை ஒரு எடுத்துக்காட்டாக அவர் கூறுகிறார். யார் அவர்கள்? யூதர்கள். அப்பொழுது அவர் பவுலடிகளார் யூதர்களை பற்றி, யூதர்களை மையமாக வைத்து தான் இந்த பகுதியை அவர் எழுதியிருக்கிறார். யூதர்களும் குற்றவாளிகள், மத பக்தர்களும் குற்றவாளிகள். இப்போ நம்ம யூதர்களை பற்றி நாம் சிந்திக்க போகிறோம். அவர்கள் குற்றவாளிகள் என்று பவுலடிகளார் நிரூபிக்க போகிறாரு. அப்போ இது யூதர்களை பற்றி தான் சொல்கிறாங்க அப்படின்னு அலட்சியப்படுத்தாதீங்க. நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் பார்ப்போம், கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அது எப்படி பொருந்தும் அதை நம்ம பார்த்துக்கணும். சும்மா யூதர்னு சொல்லி தள்ளி விடாதீங்க, இது கிறிஸ்தவர்களுக்கும் பொருந்தும். அங்கே யூதர்கள்னா நம்ம கிறிஸ்தவர்கள்னு பார்ப்போம். அப்போ நாம் 17வது வசனத்திலிருந்து நாம் தொடங்குவோம். ரோமியர் 2வது அதிகாரம் 17வது வசனம். பவுலடிகளார் யூதர்களை பார்த்து சொல்லுகிறார், யூதர்களை பற்றி சொல்லுகிறார். அவர்கள் பேரளவில் யூதர்கள் திருச்சட்டத்தை தாங்கி கடவுளிடம் உள்ள உறவை பற்றி பெருமை பாராட்டுகிறார்கள். பெயரில் யூதர்கள் திருச்சட்டத்தை தாங்கி கடவுளிடம் உள்ள உறவை பற்றி அவர்கள் பெருமை பாராட்டுகிறார்கள். அன்பானவர்களே, இவர்கள் யூதர்கள் தான், ஆனால் எப்பவுமே நாங்கள் யூதர்கள். கலாத்தியர் 2வது அதிகாரம் 15வது வசனம். கலாத்தியர் 2வது அதிகாரம் 15வது வசனம். பிறப்பால் யூதர்கள் சொல்ற வார்த்தை, பிறப்பால் நாங்கள் யூதர்கள், பிற பாவிகளாகிய பிற இனத்தாரை சார்ந்தவர்கள் அல்ல. நாங்கள் பாவிகளாகிய பிற இனத்தாரை சார்ந்தவர்கள் அல்ல, நாங்கள் பிறப்பால் யூதர்கள். நாங்கள் ஆபிரகாமின் மக்கள். கடவுள் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். அந்த ஆபிரகாமின் வழிமரபினர் நாங்களாம் பெரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள். நாங்களாம் பரம்பரையாக கிறிஸ்தவர்கள். எங்களுக்கு கடவுள் தண்டனை தரமாட்டார், நாங்களாம் நரகத்துக்கு போக மாட்டோம், நாங்கள் எப்படி வாழ்ந்தாலும் கடவுள் கண்டுக்க மாட்டார். ஏன்னா நாங்கள் கோவில் காணிக்க கொடுக்குறோம்ல, நாங்களாம் பரம்பரையாக கிறிஸ்தவர்கள்ல. எங்கள் குடும்பம் யாருன்னு தெரியுமா? நாங்கள் எந்த ஜாதியப்பட்டவர்கள் தெரியுமா? நாங்கள் எங்களுடைய தாத்தா பாட்டி முன்னோர்கள்லாம் யாருன்னு தெரியுமா? எங்களுடைய குடும்ப பெருமை என்னன்னு தெரியுமா? இதுதான் யூதர்கள் சொல்லிக் கொண்டார். நாங்கள் ஆபிரகாமின் மக்கள், நாங்கள் பிறப்பால் யூதர்கள். அது மட்டும் இல்லை, திருச்சட்டம் எங்களிடம் உள்ளது. திருச்சட்டம் என்றால் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள், அறிந்து கொள்ள வேண்டும். கடவுள் இஸ்ராயல் மக்களுக்கு மோய்சன் வழியாக கொடுத்த கட்டளைகள் தான் திருச்சட்டம். அவர்கள் எப்படி வாழ வேண்டும், வாழக்கூடாது, என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று பல கட்டளைகள். நமக்கு 10 கட்டளை தெரியும், 10 கட்டளை அதில் அடங்கும். ஆனால் அதை தவிர நிறைய கட்டளைகள் கடவுள் மோய்சன் வழியாக இஸ்ராயல் மக்கள் கொடுத்தார். அவங்க என்னென்ன உணவு அருந்தலாம், என்னென்ன உணவு அருந்தக்கூடாது, ஜெருசலேம் ஆலயத்திற்கு எப்பப்போ போக வேண்டும், எப்படி போக வேண்டும், எந்த நேரத்தில் போக வேண்டும், அங்கே போய் என்ன செய்ய வேண்டும், எப்படி வழிபட வேண்டும், எல்லாமே. தஸ்மபாகம் எப்படி கொடுக்க வேண்டும், ஓய்வு நாளை எப்படி கடைபிடிக்க வேண்டும், இப்படி பல விதமான பல தரத்தில் உள்ள கட்டளைகள் கடவுள் அவர்கள் கொடுத்தார். அது மொத்தமாகத்தான் திருச்சட்டம் என்று சொல்லப்படுகிறது. கடவுள் மோய்சன் வழியாக இஸ்ராயல் மக்களுக்கு கொடுத்த கட்டளைகள் தான் திருச்சட்டம். இதை ஏன் சொல்கிறேன்னா, இனிமேல் வருகிற நாட்களில் இந்த திருச்சட்டம் என்ற வார்த்தை அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். அப்போ திருச்சட்டம்னா என்னன்னு நினச்சிக்காதீங்க. இது கடவுள் மோய்சன் வழியாக இஸ்ராயல் மக்களுக்கு கொடுத்த கட்டளைகள், பல கட்டளைகள், 100கணக்கான கட்டளைகள் எல்லாம் இருக்குது. திருமண வாழ்வு எப்படி இருக்கணும், பெற்றோர்கள் எப்படி இருக்கணும், குழந்தைகள் எப்படி இருக்கணும், எல்லா கட்டளைகளும் இருக்கா இல்லை.
அப்போ இவர்களுக்கு ஒரு பெருமை, அந்த கட்டளைகள் எல்லாம் திருச்சட்டத்தை கடவுள் எங்களுக்கு கொடுத்துருக்காரு, ஒரு பெருமை, கடவுளோட எல்லா நல்ல உறவு, அது ஒரு பெருமை. கடவுள் எங்களுடைய கடவுள், நாங்கள் கடவுளுடைய மக்கள், நாங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் குரூப். அதில் அவங்க பெருமை பாராட்டினார்கள். அதுதான் 17வது வசனம். இன்றைக்கு நாம் பல விதத்தில் பெருமை பாராட்டுறோம்ல. ஆனால் இந்த இஸ்ராயல் மக்கள் ஒன்று மறந்து விட்டார்கள். இவங்க நினச்சிட்டாங்க, நாங்களாம் இந்த உலகத்தில் உள்ள மக்களில் நாங்கள் திரளான மக்கள், நாங்கள் தான் அதிகமாக இருந்தாலும் கடவுள் எங்களை தேர்ந்தெடுத்தார் என்று. இல்லை. இணை சட்ட நூல், த புக் ஆஃப் டியூட்ரானமி, இணை சட்டம் நூல் 7வது அதிகாரம் 6-7 வசனங்கள். இணை சட்டம் நூல் 7வது அதிகாரம் 6-7 வசனங்கள். அங்கே கடவுள் சொல்கிறார், நீங்கள் எனக்கு சொந்தமானது தான், நான் உங்களை தேர்ந்தெடுத்த உண்மைதான், ஆனால் உலகத்திலே நீங்கள் திரளான மக்களாக இருந்ததால் நான் உங்களை தேர்ந்தெடுக்கவில்லை. நீங்கள் திரளானவர்கள் அல்ல, நீங்கள் மிகவும் சொற்பமானவர்கள். நீங்கள் மற்ற மக்களை போல நிறைய திரளான மக்கள் அல்ல, நீங்கள் கொஞ்சம் பேர் தான் இருந்தீங்க. கடவுள் நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன். அது உங்களுடைய பெருமையோ உங்களுடைய மகிமையோ உங்களுடைய திறமையோ அல்ல, நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன், எனக்கு பிடிச்சி நான் தேர்ந்தெடுத்தேன், அவ்வளோதான். ஆனால் இவர்கள் அந்த உறவில், கடவுளுடைய உறவில் பெருமை பாராட்டு, பெருமையாக பேசி கொண்டார்கள். மற்றவருடைய மனிதருடைய பெருமையும் இவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஓகே, அடுத்து 18வது வசனத்திற்கு வருவோம். திருச்சட்டம் நூல் இவர்களிடம் இருந்தது. இதன் வழியாக கடவுளுடைய உள்ளத்தை இவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அந்த திருச்சட்ட நூல்னா அந்த சட்டங்கள், கடவுள் கொடுத்த கட்டளைகள், இதன் வழியாக கடவுளுடைய திருவுள்ளத்தை அவங்க தெரிந்து கொண்டார்கள். அம்மா வந்தவர்களே, கடவுளுடைய உள்ளத்தை இறை வார்த்தையில் தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும். கடவுள் தம்முடைய விருப்பத்தை, வழியை, எண்ணத்தை, மனதை அந்த இறை வார்த்தையில் தான் அவர் வெளிப்படுத்துகிறார். நாம் மறந்துவிடக்கூடாது. அவருடைய விருப்பத்தை இந்த இறை வார்த்தையை விட்டு வெளியே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவருடைய மனதை திறந்து பேசுவது கடவுளுடைய வார்த்தையில் தான். அவர்களுக்கு, இஸ்ராயல் மக்களுக்கு கடவுள் திருச்சட்டத்தை கொடுத்திருந்தார். அவர்கள் அந்த இஸ்ராயல் மக்கள் அதன் வழியாக கடவுளுடைய திருவுள்ளத்தை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். அது மட்டுமல்ல, கடவுளுடைய திரு உள்ளத்தை மட்டுமல்ல, அவர்களுக்கு எது சிறந்தது, கடவுளுடைய பார்வையில் எது சிறந்தது, எது மேன்மையானது, அதை கூட அவர்கள் இந்த திருச்சட்டத்தின் வழியாக அவர்கள் கண்டுணர்ந்தார்கள், தெரிய வந்தது. எது சிறந்தது? அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் சும்மா நல்லதெல்லாம் செய்வதல்ல, ஆனால் கடவுளுடைய பார்வையில் எது மேன்மையானது, எது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு சிறந்தது, அதையும் நாம் இறை வார்த்தை வாசித்து தியானித்து நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மிகவும் முக்கியமானது ஒன்று. அப்போ இந்த இஸ்ராயல் மக்கள் ரோமியர் 2வது அதிகாரம் 18வது வசனம், கடவுளுடைய திருவுள்ளத்தை திருச்சட்டத்தின் வழியாக அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அவர்களுக்கு சிறந்தது எது என்றும் கடவுளுடைய பார்வையில் மேன்மையானது எது என்றும் அவர்கள் இந்த திருச்சட்டத்தின் வழியாக தெரிந்து கொண்டார்கள். நாமும் கடவுளுடைய வார்த்தையில் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அடுத்தது 19வது வசனமும் 20வது வசனமும். ரோமியர் 2வது அதிகாரம் 19வது வசனமும் 20வது வசனமும். இந்த அறிவையும் உண்மையும் அடங்கிய இந்த திருச்சட்டம் இவர்களில் இருப்பதால் அதன் மீது நம்பிக்கை வைத்து அவர்கள் செய்த நல்ல காரியம் பாருங்க. அறிவையும் உண்மையும் இருந்த திருச்சட்டத்தால் அதன் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக பார்வையற்றவர்களுக்கு வழிகாட்டியாகவும் இருளில் இருப்பவர்களுக்கு ஒளியாகவும் அறிவியலிகளுக்கு அறிவை புகட்டுவர்களாகவும் குழந்தைகளுக்கு ஆசிரியர்களாகவும் அவர்கள் இருக்க முயன்றார்கள். இது இவ்வளோ நல்ல காரியம். அந்த கடவுளுடைய வார்த்தை திருச்சட்டம் அவர்களிடம் இருந்ததால் அவர்கள் பார்வையற்றோருக்கு வழிகாட்டியாக, இருளில் இருப்பவர்களுக்கு ஒளியாக, அறிவியலிகளுக்கு அவர்கள் அறிவை புகட்டுவர்களாகவும் குழந்தைகளுக்கு ஆசிரியர்களாகவும் அவர்கள் இருந்தார்கள். ரொம்ப நல்ல. இன்றைக்கு நமக்கும் அந்த ஒரு கடமை இருக்கிறது. எத்தனையோ பேர் கடவுளுடைய திட்டத்தை, கடவுளுடைய எண்ணத்தை அறியாமல் இருட்டில் இருக்காங்க, பார்வையற்றவர்களாக இருக்காங்க, வழியை தப்பி நடக்கிறாங்க. ஆனால் நாம் இறை வார்த்தை அறிந்தவர்கள், நாம் அவருக்கு அந்த அறிவை கொடுக்க வேண்டும். இந்த ஞானத்தை, இறை ஞானத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு தெரியாது, இருட்டில் இருக்காங்க. அன்பான சகோதரர், அது நம்முடைய கடமை கூட.
கடவுளை வார்த்தை சும்மா வாசித்து நாங்கள் தியானத்தில் பங்கெடுத்தோம், நாங்கள் தவக்கால செய்தியெல்லாம் கேட்டோம் அப்படி விட்டுறாதீங்க. நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கு ஒளியாக இருங்க. எத்தனையோ பேர் இதை அறியாமல் இதை பார்க்க நேரம் இல்லாமல் எத்தனையோ கிறிஸ்தவர்கள் கூட இருக்காங்க. அவர்களிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள், உங்களுடைய உற்றார் உறவினரிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள், இந்த கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒளியாக இருங்கள், குழந்தைகளுக்கு ஆசிரியர்களாக இருங்கள். உங்களுடைய குழந்தைகளுக்கும் நீங்கள் ஆசிரியர்களாக இருங்கள், பெற்றோர்களாக இருங்கள். அதாவது கடவுளுடைய வார்த்தையை சொல்லிக் கொடுங்க, டீச் தம், சொல்லிக் கொடுங்க. அதான் ஆசிரியர் வார்த்தைக்கு அங்கே பொருள் வருவது சொல்லிக் கொடுங்க, கற்றுக் கொடுங்கள், கற்பியுங்கள். அந்த அர்த்தத்தில் சொல்லு. நீங்கள் வந்து ஸ்கூல் மாதிரி ஆசிரியர் அல்ல, பெற்றோர்களாக இருந்தாலும் நீங்கள் கற்பியுங்கள், டீச் பண்ணுங்க கடவுளுடைய வார்த்தையை, அந்த அர்த்தத்தில். இப்போ 22வது வசனமும் 23வது வசனத்துக்கு வருவோம். ரோமையர் 2வது அதிகாரம் 22வது வசனமும் 23வது வசனமும். இப்போ இவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு என்ன? இல்லை நல்லா செய்கிறாங்க, பெருமை அடைந்தாங்க, திருச்சட்டம் இருக்கு, எல்லாம் இருளில் இருக்கவங்களுக்கு ஒளியாக, எல்லாம் ரைட்டு. ஆனால் இவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டு என்ன? மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் நீங்கள் அதை கடைப்பிடிப்பதில்லையே. மற்றவர்களுக்கு கற்றுத்தரும் நீங்கள் அதை கடைப்பிடிப்பதில்லையே. 22, 23 திருடக்கூடாது என்று பறைசாற்றுகிறீர்கள், ஆனால் நீங்கள் திருடுவதில்லையா? நீங்கள் திருடுவதில்லையா? நீங்கள் திருடுறீங்களா? 2வது, விபச்சாரம் செய்யக்கூடாது என்று நீங்கள் சொல்லித் தரீங்களா, கற்றுக் கொடுக்குறீங்களா, ஆனால் நீங்களே விபச்சாரம் செய்கிறீர்களா? குற்றச்சாட்டு பாருங்க. அடுத்து, தெய்வ சிலைகள் தீட்டு என்று சொல்கிறீர்கள், ஆனால் அந்த சிலைகள்லாம் நீங்கள் கோவிலில் கொள்ளை அடிக்கிறீங்களா? யூதர்களை பற்றி பவுலடிகளார் தெளிவாக உண்மையை அங்கே வெளிப்படுத்துகிறார். இது எப்படி என்று எவ்வளவு ஆழம் என்று எனக்கு தெரியாது, ஆனால் இது இல்லாமல் அவர் சொல்ல மாட்டார். திருடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் திருடுறீங்க. விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் விபச்சாரம் செய்கிறீங்க. நீங்கள் கோவில் சிலையெல்லாம் தீட்டு சிலையெல்லாம் ஆராதிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் அந்த கோவில் சிலையெல்லாம் நீங்களே கொள்ளை அடிக்கிறீங்களா? அதை அது வியாபாரத்துக்காக பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? ஒரு கோவிலோட சிலையை கொள்ளடிச்சு வேற எங்கெல்லாம் விற்கிறேன், கொள்ளை அடிப்பது. இதற்கு ஆதாரம் நான் பார்த்த போது எனக்கு கிடைத்தது திருத்துதர் பணி, ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ், திருத்துதர் பணி 19வது அதிகாரம் 37வது வசனம் ஒரு க்ளூ இருக்கிறது. திருத்துதர் பணி 19வது அதிகாரம் 37வது வசனம். அங்கே பவுலடிகளாரோட சேர்ந்து நற்செய்தி பணி ஆற்றியவர்களையும் அவர்கள் பிடித்து அவர் என்ன சொல்றாங்க இந்த பவுலடிகளாரை பற்றி, இவங்கெல்லாம் மற்றவங்கள மாதிரி கோவில் சிலையெல்லாம் கொள்ளையடிப்பவர்கள் கிடையாதுப்பா. அப்போ அங்கே கோவில் சிலையெல்லாம் கொள்ளையடிப்பவர்கள் யூதர்களும் இருந்தார்கள். அதனால தான் பவுலடிகளாரை பற்றி அப்படி சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து கோவில் சிலையெல்லாம் கொள்ளையடிக்க மாட்டாங்க, இவங்க அப்பேற்பட்டவங்க கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கோவில் சிலை கொள்ளையடிப்பவர்கள் இருந்தார்கள். அப்போ இவங்களை பற்றி குற்றச்சாட்டு பாருங்கள். இவங்க மற்றவங்களுக்கெல்லாம் நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க, திருடக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, கோவில் சிலையெல்லாம் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனால் இவங்களே அது செய்கிறாங்களே. அன்பாக நாம் எத்தனை முறை நாம் வந்து மற்றவங்களுக்கு போதிக்கிறோம், பிரசங்கம் பண்ணுறோம், இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? குடும்பத்தில் பிள்ளைங்க முன்னாடி நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க? நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, ஆனால் வீட்டில் வேற மாதிரி நடந்துக்கிறீங்க. நாங்களும் ஒவ்வொருவரும் நம்ம கேட்டு பார்ப்போம். நாம் சொல்வது ஒன்று, செய்வது இன்னொன்று. கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்போம், வேற ஒன்றும் கிடையாது. குற்றச்சாட்டு, நாம் அனைவரும் குற்றவாளிகள். அடுத்தது 23வது வசனம். திருச்சட்டம் இருப்பதாக சொல்லிக்கொள்ளும் நீங்கள் அந்த சட்டத்தை மீறி கடவுளை இழிவுபடுத்துகிறீர்கள். அந்த சட்டத்தில் உள்ள வார்த்தைகளை கடைப்பிடிக்காம நீங்க கடவுளை இழிவுபடுத்துகிறீர்கள். எவ்வளவு கடுமையான ஒரு ஸ்ட்ராங்கான வார்த்தை பார்த்தீங்களா? திருச்சட்டத்தை மீறாமல் போகும்போது கடவுளுடைய மக்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம், கடவுளுடைய வார்த்தை எங்களிடம் இருப்பதாக சொல்லிக் கொள்கிறோம், கடவுள் எங்களுக்கு உரிமை சொத்து என்று சொல்லிக் கொள்கிறோம், நாங்கள் கடவுளுடைய மக்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம், எல்லாம் சொல்கிறோம். ஆனால் கடவுளுடைய வார்த்தை மீறுறோம்ல, அப்போ நம்ம கடவுளை இழிவுபடுத்துகிறோம்ல. அதுதான் 23வது வசனம். அடுத்து 24வது வசனத்துக்கு வாங்க. 24வது வசனத்தில் மறைநூலில் எழுதியுள்ளதுபடி பிற இனத்தார் இடையே என்னுடைய பேர், கடவுளுடைய பேர் இகழப்படுகிறது. உங்கள் நிமித்தம் கடவுளுடைய பேர் இகழப்படுகிறது, அவமானப்படுத்தப்படுகிறது.
அன்பானவர்களே, எத்தனை முறை நாமும் கடவுளுடைய பேரை மற்றவர் முன்னாடி அவமானப்படுத்தியிருக்கோம். நம்முடைய சொல்லினால், நம்முடைய செயலினால் அவமானப்படுத்தியிருக்கோம். கடவுளுக்கு ஒரு கெட்ட பேரை நம்ம கொண்டு வந்திருக்கோம். எல்லாரும் கடவுளுக்கு கெட்ட பேர் கொண்டு வர முடியாதுங்க. எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அப்பாவுடைய மகன், நான் தப்பு செய்யும்போது எங்கள் அப்பா கெட்ட பேருங்க. மற்ற பிள்ளைங்க தப்பு செஞ்சால் எங்கள் அப்பா கெட்ட பேர் கிடையாது. மற்ற பிள்ளைங்க தப்பு செஞ்சால் எங்கள் அப்பா கெட்ட பேர் கிடையாது. நான் தப்பு செஞ்சால் எங்கள் அப்பாவுக்கு அவமானம், அது கெட்ட பேர். இவர் யாரா? இவர் அந்த ஜோசப்போட அப்பாடா. தப்பு செஞ்சா ஜோசப்போட அப்பா. எவ்வளோ பெரிய அவமானம். தயவு செய்து நாம் எச்சரிக்கையாக இருப்போம். கடவுளுடைய பேரை இகழப்படாமல் அவமானம் கொண்டு வராமல் நம்ம பார்த்துக்கொள்வோம், நம்முடைய செயலாலும் சொல்லினாலும். அடுத்தது 25 முதல் 27 முடிய விருத்தச்சேதனை பற்றி சொல்லப்படுகிறது. சுருக்காம சொல்கிறேன். விருத்தச்சேதனம் என்பது இவர்கள் திருச்சட்டத்தை கடைபிடிப்பவர் என்பதன் ஒரு அடையாளமாக அவருடைய உடலில் விருத்தச்சேதனம் இந்த யூதர்கள் ஆண்கள் செய்து கொண்டார்கள். ஆண் குழந்தை பிறந்து 8வது நாள் விருத்தச்சேதனம் செய்ய வேண்டும். அது இவர்கள் விருத்தச்சேதனம் செய்தார்கள். எதற்காக? என்ன அடையாளம்? திருச்சட்டத்தை கடைபிடிப்பவர் என்ற ஒரு அடையாளத்துக்காக அவர்கள் செய்தார்கள். அன்பானவர்களே, ஆனால் இவர்கள் திருச்சட்டத்தை கடைபிடிக்கல. அப்போ 25லேருந்து 27 முடிய ஒரு கருத்தை அவங்க சொல்லுகிறார் பவுலடிகளார். நீங்கள் விருத்தச்சேதனம் செய்தவர்கள் திருச்சட்டம் இருக்குன்னு சொல்றீங்க, ஆனால் விருத்தச்சேதனம் செய்தும் நீங்கள் திருச்சட்டத்தை கடைபிடிக்கல. ஆனால் விருத்தச்சேதனம் செய்யாதவர்கள் திருச்சட்டத்தை கடைபிடிக்கிறார்களே. விருத்தச்சேதனம் செய்யாதவர்களும் திருச்சட்டத்தை கடைபிடிக்கிறார்களே. அப்போ அவர்கள் விருத்தச்சேதனம் செய்தது போல ஆகிவிடும்ல. விருத்தச்சேதனம் செய்யவில்லை என்றாலும் விருத்தச்சேதனம் செய்தவர்களாக அவர் கணக்கில் கொள்ளப்படுவார்களா? அப்போ அன்பானவர்களே, பவுலுடைய சொல்கிறார், நீங்க விருத்தச்சேதனம் செய்ததால் உங்களுக்கு என்ன பயன்? ஏன்னா விருத்தச்சேதனம் செய்யாதவர்கள் திருச்சட்டத்தை அருமையாக கடைபிடிக்கிறாங்களே. இப்போ 25லேருந்து 27 வரைக்கும் அந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கிறிஸ்தவன்னு சொல்லிக் கொள்கிறோம், கோயில் போகிறோன்னு சொல்கிறோம். ஆனால் வீட்டில் எவ்வளவு சண்டை சச்சரவு, கணவன் மனைவிக்கு பேச்சுவார்த்தை இல்லாமல். ஆனால் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் எவ்வளோ அமைதியாக சமாதானமாக வாழ்கிறாங்க. அவர்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறாங்க. அவங்க ஞானஸ்நானம் வாங்கலை, திருமணம் கெடுக்கலை, ஆனால் அவங்க கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறாங்க. நாம் தியானிப்போம், சிந்திப்போம். அதுக்காகத்தான் அடுத்து 28வது வசனமும் 29வது வசனமும், 28வது வசனம் 29வது வசனம். புறந்தோற்றத்தில் யூதராய் இருப்பவர் யூதர் அல்ல. புறந்தோற்றத்தில் யூதராய் இருப்பவர் யூதர் அல்ல. 29வது வசனம். அகத்தில் உள்ளத்தில் யூதராய் இருப்பவர் உண்மையான யூதர். புறந்தோற்றத்தில் யூதராய் இருப்பவர் யூதர் அல்ல, அகத்தில் உள்ளத்தில் உள்ள யூதராயிருப்பவர் தான் உண்மையான யூதர். வெளித்தோற்று நான் கிறிஸ்தவன், நான் யூதர் என்று சொல்பவெல்லாம் யூதர்கள் அல்ல, கிறிஸ்தவர்கள் அல்ல. உள்ளத்தில் கடவுள் உள்ளத்தை பார்க்கிறார். உள்ளத்தில் நான் கிறிஸ்தவனா, உள்ளத்தில் நீங்கள் யூதரா அப்படின்னு பவுலடிகளார் சொல்கிறார். ஒரு வசனத்தை, அருமையான வசனம், யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 47வது வசனம். யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 47வது வசனம். நத்தானியேல் என்ற மனிதர் இயேசுவிடம் வருவதை கண்டு, நீங்கள் வாசித்து பாருங்க. நத்தானியேல் என்ற மனிதர் இயேசுவிடம் வருவதை கண்டு இயேசு அவரை பார்த்து சொன்னது, இதோ உண்மையான இஸ்ராயேலன், இதோ உண்மையான இஸ்ராயேலன், இவர் கபடமற்றவர். அப்பா, அந்த சர்டிஃபிகேட், அந்த ஒரு நற்சான்று நமக்கு கடவுள் கொடுக்க மாட்டாரா? உள்ளத்தை பார்த்து அவர் அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கிறார். இவர் உண்மையான இஸ்ராயேல், இவர் உண்மையான கிறிஸ்தவன், இவர் கபடமற்றவன், இது தாங்க உண்மையான கிறிஸ்தவன், இவர் தாங்க உண்மையான யூதர். உள்ளத்தில், வெளி தோற்றத்தில் அல்ல, உள்ளத்திலிருந்து தானே வந்துவிடும். இப்பேற்பட்டவர்கள் 29 வசனம், மனிதரால் அல்ல கடவுளால் பெருமை அடைகிறார்கள். இவர்கள் மனிதரால் அல்ல கடவுளால் பெருமை கடவுளிடமிருந்து பெருமை இவங்களுக்கு கிடைக்கிறது. அன்பானவர்களே, கடவுளுடைய அந்த நற்சான்று தாங்க நம்ம முக்கியம், மனிதரோடது அல்ல. நாம் உள்ளத்தில் தூய்மையாக இருப்போம், உள்ளத்தில் பரிசுத்தமாக இருக்கும். தூய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். விருத்தச்சேதனம் வெளியல்ல, உள்ள தாங்க தேவைப்படுகிறது. உள்ள இருக்கிற அழுக்கு, தீமை, அசுத்தம் எல்லாம் தூயாமல் எடுக்க நமக்கு உதவி செய்வார். நீங்கள் ஜெபிங்க, ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் தூய உள்ளத்துடன் வாழ, தூய உள்ளத்தோர் பேர் பெற்றோர் அவர்கள் கடவுளை காண்பார்கள். அந்த தூய உள்ளத்துடன் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. தூய ஆவியானவர் ஜெபிப்பீர்களா? நிச்சயமாக நம்ம ஜெபத்தை கடவுள் கேட்பார். ஏன் தெரியுமா? ஏனெனில் இதுவே தகுந்த காலம்.